ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ட்ராகன் பால் ஜி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன நடப்போம்னா பீச் பக்கி ரேசிங் ஒன்று தான் நடப்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம சாம்பியன்ஷிப் விளாட்லாம். இவன் தான் நடத்துகிறோம். நானும் என்னோட தெரு ஃப்ரெண்டு வர்ணேஷ்னு ஒருத்தன். அவனும் நானும் அவன் இந்த காரை நாங்கள் என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம் தெரியுமா? அது ட்ரிஃப்ட் தலைவன். ட்ரிஃப்ட்டுன்னு எனக்கு தெரியும்ல. ட்ரிஃப்ட்டுனா தெரியாதவங்களும் சொல்லிக்கிறேன். ட்ரிஃப்ட்னா ஸ்கிட்டுன்னு அர்த்தம். ஸ்கிட்டு பண்ணிங்கன்னு சொல்லிக்காங்களே, தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கிட்டுனா அதுவும் தெரியாத நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்களால் விளக்கமாக சொல்கிறேன். ட்ரிஃப்ட்டுனா எப்படி சொல்கிறது? ட்ரிஃப்ட்னா எப்படின்னா இப்போ பாருங்க, இப்படி திரும்பும்போது வாங்க போ, நான் வராத நேரத்தில் என்னென்னா பண்ணிட்டாங்க. இப்படி திரும்பும்போது நம்ம பிரேக் அடிக்கும்போது பின்னாடி டயர் அப்படியே தேயும்ல, அதுதான் ஸ்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் நான் வாழ வர முடியுது ஸ்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்னோட சேனலை பார்த்துட்ருக்காங்கன்னா நான் வணக்கம் சொல்லிக்கிறேன்டா. நான் வீடை மாற்றிட்டேன்னு கவலைப்படாதீங்க. நான் எப்போவுமே உங்கள் மனசுலேயே இருப்பேன்டா கைஸ். நான் சும்மா சொல்ல, என் ஃப்ரெண்டு யாராச்சும் பார்த்துட்ருக்காங்களான்னு சொன்னேன், அவ்வளோதான். அதுக்குன்னு நான் வீடை மாற்றிட்டேன். வீடு மாற்றி வந்துட்டேன். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன். நான் வீடு மாற்றுறதுனாலே ரொம்ப கஷ்டம் நல்ல. ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டு அவங்கள மறந்துட்டு வந்து அவங்கள மறந்து கொஞ்ச நாள் விட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் எனக்கு அப்படி தோணலை கைஸ். ஃப்ரெண்ட்ஸை விட்டு இருந்தோடனே ஐயோ நம்ம வீடு காலி பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீடு காலி பண்ணிட்டோம், நம்ம வீடு காலி பண்ண அளவுக்கு வீடு காலி பண்ணிட்டோம், வேறு வீட்டுக்கு வந்துட்டோம், அந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னு கவலைப்பட்டேன். ஒரு 3 நாள் கவலைப்பட்டேன். அதோட 4வது நாள் ஐயோ என்னடா போர் அடிக்குதுன்னு கவலைப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னடா ஐயோ அந்த வீடு எல்லாமே நாங்கள் தனியாக தான் இருக்கோம். மற்ற வீடு எல்லாமே கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டோம். என்னடா இது ஒன்றுமே போர் அடிச்சிது. அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த நாள் நைட்டே அழுதேன். அப்பா நம்ம பழைய வீட்டுக்கு போகலாம்ப்பா சொன்னேன். எங்கள் அப்பா அதெல்லாம் போக முடியாதுடா அப்படி சொன்னார். அப்போ ஏன்ப்பான்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நம்ம இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஏன்ப்பா வீடை சேஞ்ச் பண்ண சொல்லும்போது, இல்லைடா அந்த வீடு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு அப்படி சொன்னாரா. இந்த வீடு கில்ட்டியாக தானேப்பா இருந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக அங்கே தான்ப்பா இருக்காங்க, இத்தனை வருஷம் இருக்கும்போது உங்கள் கில்ட்டியாக தெரியலையான்னு சொன்னேன். அப்போ சரி விட்ரு, இப்போ என்ன பண்ணுறது, மாற்றிட்டோம், திருப்பியும் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அதனால தான் கைஸ், என்றைக்குமே வீடு சேஞ்ச் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தனுக்காங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. அதனால பொருளை விட்டு தரலாம், பொம்மையை விட்டு தரலாம். ஏன் தெரியும் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரு. எங்கள் அப்பா ஃபோன் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச ஃபோன் வந்துச்சு ஆனால் கண்ணு முன்னாடியே. அதான் எங்கள் அப்பா எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னா, இந்த மாதிரி அழுகாதடா, வீடுக்கு தெரியாமல் வீடு காலி பண்ணிட்டோம்ல அப்படி சொன்னார். நான் அழுதுட்டு தாங்க பேசிட்டு இருந்தேன். அழுதுட்டு தாங்க நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்க கைஸ், எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், நான் செகண்ட் டைம் கூட சொல்கிறேன். கைஸ் அந்த வீடியோ 2 வாட்டி கூட போட்டு பார்க்குறேன். ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும் கைஸ். கைஸ் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, விடுங்க. எது போனாலும் திருப்பி நம்ம கிட்ட வரும்ல. எனக்கு வரல, என்னைக்கு தான் வந்திருக்கு. எனக்கு ஜிஸ்ட்டு முட்டை எடுத்துரு கைஸ். அது வரைக்கும் முட்டை எடுக்க போனேன் நான், ஆனால் முட்டை எடுக்க முடியலை. என்ன பண்ணுறது, விடுங்க. என்னைக்கு தான் திருப்பி வந்திருக்கு என்கிட்ட. இப்போ இது என்கிட்ட வந்துச்சு. ஊது மாட்டேடாரு. ஐயோ டே திருப்பி மறந்துட்டேனேடா. முன்னாடி தப்பிச்சிட்டாங்க ஒருத்தன். இன்னும்
ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்று போயிடுச்சு, ஆனால் இன்னொன்று எனக்கு வரவே இல்லையே. டேய் தேங்க்ஸ்டா, எவனே இது போட்டானோ. இப்போ தானே எனக்கு கிடச்சிச்சா? இப்போ தாண்டா கிடச்சிச்சு, அதுக்குள்ளேயே போட்டாங்கடா. ஏன் தெரியும், ஏன் காய்ஸ் எனக்கு பிடிக்கும்னா அது ரொம்ப பவுன்ஸியாக இருக்கிறது நல்லா இருக்கும். அதனால தான் அப்படியே முட்டை எடுத்துடுறா. டே இல்லை காய்ஸ், எடுக்க முடியல முட்டை. அந்த முட்டையை எடுத்தால் என்ன வரும்னு தானே கேட்குறீங்க? அந்த முட்டையை எடுத்தால் நம்மளுக்கு காசு மண்ணம் துட்டு மணின்னு அது மட்டும் நினச்சாதீங்க. அந்த முட்டையை எடுத்தால் இது வரும், டைமண்ட் தெரியும்ல, டைமண்ட் வரும். இந்த இதெல்லாம் வரும்ல, டைமண்ட்டு வரும்ல, அவ்வளோதான். சாவு இப்போ தாங்க ரீச் பையனுக்கு வந்தான். பையன் பாவணும். அப்படியே முடிக்க போகிறோம். அம்புட்டுத்தேன். சரி guys, இந்த வீடியோ வந்து பண்ணிப்போம். உங்களுக்கு வீடியோ படுத்துரு டிராகன் பால் ஜி கேமிங். பாய்.